தமிழ்நாடு முதல்வர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராகும் போது ஆந்திராவில் ஓங்கோவில் பேனர் வச்சு எங்கள் ஊருக்காரர் அங்கே போய் முதலமைச்சராகனு கொண்டுடுறாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகும்போது அங்கே பேனர் வச்சு வரவேற்பு பண்ணுறாங்க. இதே கருணாநிதி பேரில் ஒரு இடத்துல ஒரு பேர் வைக்கிறேன்னா அடுத்த 3 மாதங்களில் கருணாநிதி சிலையிலிருந்து போர்டில் இருந்து எல்லாம் தயாராகி வந்துடுது. பார்த்தீங்கன்னா ஒரு 500 இடத்துல கருணாநிதி கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டுன்னு போட்டிருக்கான். மக்கள்லாம் பைத்தியம் ஆயிடுறாங்க. கனிமொழியுடைய அப்பா கருணாநிதி நாடார் கிடையாது, இசைவேளாளர். அப்போ ஒன்று அந்த அம்மா இசைவேளர் சாதின்னு தான் சொல்லணும். நாடார் சமுதாயம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சேர்ந்து திமுகவுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள். கலைஞரும் கருமவீரனும் ஒரு புஸ்தகத்தை போட்டு காமராஜரும் கருணாநிதி ஒண்ணுதாங்கிற போய் எழுதுற மாதிரி விஷயங்கள்லாம் திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. இது எல்லாமே அப்படிப்பட்ட காமராஜரை ஊழலுக்காக ஆட்சிக்கு கலைக்கப்பட்ட கருணாநிதியும் காமராஜர் ஒன்றுங்கிற மாதிரி தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் புகழை இரட்டடிப்பு செய்யற வேலையை திமுக செஞ்சுட்டு வருதா இல்லையா? வணக்கம் நேயர்களே, நம்மோடு முத்து ரமேஷ் நாடார் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். காமராசர் பேர்ல இருந்த ஒரு பேருந்து நிலையத்தை அந்த ஊர் பேர்லயே மாத்திருக்காங்க. சோ நாடார்களுக்கு எதிராக திமுகவா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வருது. ஆனா திமுக அந்த அளவுக்கு போமா, எல்லா சிறுபான்மையினர் முதற்கொண்டு அரவணைச்சு போற திமுக நாடாருக்கு சமுதாயத்துக்கு எதிராக நிக்குது அப்படின்ற கருத்தை எப்படி பேச்சு வருது? சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக திமுக எப்படி ஆதரவா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியும்? சிறுபான்மையினர்களுக்காக சிறுபான்மை நலத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் திமுக கூட கூட்டணி நிற்குது. திமுக தங்களுடைய சுயநலத்திற்காக உதயசூரியன் சின்னத்தில் அவங்களை நிற்க வச்சு இன்னைக்கு சிறுபான்மையினர் கட்சியினுடைய அங்கீகாரத்தையே ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு நிகழ்வு நடந்துருச்சு. திமுகவோட பிளான் கிடையாது. சிறுபான்மையினரோட கட்சியில இருக்கிறவங்க அதை பத்தி யோசிக்கிறாங்க. நம்ம உதயசூரியன் சின்னத்துல நின்னோம்னா நம்ம சின்ன காலி ஆயின்ற பொறுப்புணர்வு அவங்களுக்கு இருக்கணும். நம்ம சமூகத்து மக்களுக்கு தேவைன்ற ஒரு அக்கறை அவங்களுக்கு இருக்கணும். கரெக்ட். சிறுபான்மை மேல நீங்க அக்கறை வச்சிருக்கீங்கன்னா நீங்க நின்னீங்கன்னா உங்க கட்சி சின்னமே போயிடும், உங்க கட்சி அங்கீகாரமே போயிடும். நீங்க தனி சின்னத்தில் நின்னீங்கன்னு ஏன் சொல்லல? இப்ப திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் நின்று அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையாகி பதவியை ராஜினாமா பண்ணி பானை சின்னம் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கி இன்னைக்கு கட்சி அங்கீகாரம் பெற வச்சிருக்காருல்ல. அதை இவர்கள் செய்தது தவறு என்றால் திமுகவும் செஞ்சது தவறு. சிறுபான்மைக்கு ஆதரவாக எப்படி சொல்ல முடியும்? நீ எப்படியே போ, உனக்கு ஒரு சீட்டா 2 சீட்டை என் சின்னத்தில் தரேன், நின்று எம்எல்ஏ ஆயிக்க, நீ சிறுபான்மையர் பெருமையினர் யாரா வேணுது. அப்ப அக்கறை உள்ளவர்கள் என்றால் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதே மாதிரி இதே கட்சியில் ஒரு கட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சிகள் போன்ற கட்சிகள்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்க தனி சின்னத்துல தான் நின்றாங்க. அவர்களுக்கு சிறுபான்மையினர் நலன் பாதிக்க கூடாது, அவர்களுடைய கட்சியுடைய அங்கீகாரம் ரத்தேறக்கூடாதுங்கிற ஒரு சிறுபான்மையினர் உண்மையாலே பற்றுள்ள செயல்பட்ட கட்சியாக அதிமுக தானே இருக்கு. திமுக இல்லையே. முதலமைச்சருடைய தங்கச்சி, முன்னாள் முதலமைச்சருடைய மகள், நாடார் சமூகத்தினுடைய பிரதிநிதி கனிமொழியை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்திருக்கு திமுக. கனிமொழிங்கிறவங்க கருணாநிதியுடைய பொண்ணா நாடாருடைய பொண்ணா? கருணாநிதி நாடார் என்றால் கனிமொழி நாடார்னு சொல்லலாம். கனிமொழி கருணாநிதி அவர்கள் இசைவேளாளர் சமுதாயம், அவங்களுடைய தேர்தல் அபிடேட்ல இசைவேளாளர் சமுதாயம் தானே கொடுத்துருப்பாங்க. நாடார்னு கொடுத்துருக்காங்களா எங்கேயாவது? இல்லை கனிமொழி எங்கேயாவது நான் நாடார் பிரதிநிதினு சொல்லியிருக்காங்களா? இல்லை நாடார்களுக்கு பயன் தரக்கூடிய ஏதாவது விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்களா, செஞ்சிருக்காங்களா? இப்போ நாடார்களுடைய தொகுதி என்று சொல்லப்படுகின்ற தூத்துக்குடி தொகுதியில் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கனிமொழி அவர்கள். ஆனா அந்த தொகுதிக்கு இவரால நடந்த நன்மை என்ன? ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். தூத்துக்குடியில கனிமொழி நின்று ஜெயிக்கிறாங்கன்னாவே நாடார் சமூகத்தினுடைய ஆதரவு, அவங்களுடைய அனுசரணை இல்லாம அவங்களால ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. ஆனால் நாடாருங்கிற போர்வையில் ஏமாற்றி நாடார்களை நயவஞ்சகமாக நாடார் தொகுதியை அபகரிக்கிற கூடிய வேலைகளை அவங்க செய்யாம அவங்க கட்சியினர்களை வச்சு, உதாரணத்துக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அமைச்சர் கீதா ஜீவன் போன்றவர்களை வைத்து நாடாருங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை, போலி பிம்பத்தை உருவாக்கி நாடார்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். அப்படிதான் நீங்க சொல்லணும். இப்போ உண்மையாகவே அவர்களுக்கு நாடார் மேல ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா பாராளுமன்ற உறுப்பினர் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு நேரடியாக ரயில்கள் இயக்கப்பட்டது. அப்புறம் ஒரு கட்டத்தில் ரயில் அகல ரயில் பாதை ஆக்கும் போது நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரயில் விடும்போது பார்த்தீங்கன்னா பல ஊர்களை சுற்றி போகக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் தான் இருக்கு. நேரடியாக குலசை எக்ஸ்பிரஸ் இயக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்த மக்கள் கடுமையாக போராடுகிறார்கள், போராடி கொண்டு இருக்காங்க, மனு கொடுக்காங்க, என்னென்னமோ செய்யறாங்க. இவங்க நீங்க சொல்ல மாதிரி நாடார்களுக்கு பிரதித்துவம் உள்ள ஆளு,
இது ஒரு நாடார் தொகுதி, நாடார் தொகுதி நாடாரை விட்டுருவோம். பொதுமக்களுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வதற்காக ஒரு ரயில கூட இவங்க 2 தடவை எம்பி ஆகி கொண்டு வர முடியல. ஒரு சக்தி இல்லாத பலம் இல்லாத ஒரு டம்மி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. இதை நான் என்ன கூட சொல்றேன் உங்களுக்கு. மண்ணின் மைந்தனான விஜய் வசந்த் அவரு கன்னியாகுமரிக்கு வந்தே பாரத் ரயில இயக்கணும்னு சொல்லி போராடி வாங்கிடுறாரு. மண்ணின் மைந்தரான ராபர்ட் புருஸ் திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயில் வரணும்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கிடுறாரு. ஆனா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாத பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த கனிமொழி அவர்கள் இங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டு ஒரு வந்தே பாரத் ரயில பக்கத்து மாநிலம், ஆமா, ஆந்திராவிலிருந்து வந்த குடும்பத்தை சேர்ந்த கனிமொழி அவர்கள், இசைவாளர் சமுதாயத்தை சேர்ந்த கனிமொழி அவர்கள். கனிமொழி எங்கீங்க பிறந்தாரு? என்னங்க நீங்க ஆந்திராவில இருந்து வந்தாங்கன்றீங்க? அப்புறம் அவங்க இப்போ நான் சென்னையில போய் என் பையன் சென்னையில பிறக்கிறேன்னா நான் சென்னைக்காரனா? நான் இன்னைக்கு திருநெல்வேலிக்காரன் தானே. எந்த ஒரு ஊர்ல பிறக்கிறதுனாலே அந்த ஊர் அவங்களுக்கு சொந்தமாயிருமா? சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஊர்? என்னமோ சொல்றீங்க நீங்க. உண்மையதானே சொல்றேன். இப்போ அமெரிக்காவில போய் ஒருத்தர் ஒரு ஜெனட் உறுப்பினரோ இல்ல ஒரு மாகாண கவர்னரோ ஆகும்போது இந்திய வம்சாவளின்னு நம்மளாம் பெருமைப்பட்டுக்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது ஆந்திராவில் ஓங்கோல பேனர் வச்சு எங்க ஊருக்காரர் அங்க போய் முதலமைச்சராக கொண்டாடுறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகும்போது அங்க பேனர் வச்சு வரவேற்பு பண்றாங்க. அப்ப அவங்க எப்படி சும்மா பண்ணுவாங்களா? நம்ம ஊரு மணவாடு தமிழ் மக்களை ஏமாத்தி இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. நம்ம ஊரு மணவாடு அதிகமான இருக்க நாடார்களை ஏமாத்தி அங்க பெரியாரை புறப்பட ஓட்டுக்காக பெரியாரை தூக்கி தூர வீசிட்டு பனைமரத்தை வச்சு நாடார் மக்களை ஏமாத்தி வாக்கு வாங்கிட்டு எம்பி ஆயிட்டாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் பெருமைப்பட்டுக்கிட்டு இல்லையா? புது ஹிஸ்டரி ஒண்ணு கிரியேட் பண்ணாரு. தமிழகத்துக்காக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி செஞ்ச சேவைகள் அப்படிங்கிறது பட்டியல் போட்டு பத்திரிகையாளர் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக நீங்க வச்சுட்டு நீங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஓங்கோல் குடும்பம் அப்படின்னு சொல்லி பேசுறதுலாம் இதெல்லாம் சரியில்லை. இருக்கு சார், ஓபன் சேலஞ்சுக்காகவே சொல்றோம். திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தமிழரா தெலுங்கரா? அவங்க பொழைக்க இங்க வந்த குடும்பமா இல்லையா? இதை நீங்க ஆய்வு செஞ்சு சொல்லுங்க. உண்மையை பத்திரிகையாளர் நீங்க வெளியுறவுக்கு கொண்டு வாங்க. ஒருத்தர் உண்மையை சொன்னா உடனடியே தமிழினத்தின் தலைவர் தமிழினத்துக்கு என்ன 10 லட்சம் 5 லட்சம் தொப்பல் குடையவர்களை கொத்து கொத்தா கொள்றதுக்கு துணை போனவர் எப்படி தமிழின தலைவராக இருப்பாரு? தமிழினத்துக்கு அவங்க செஞ்சது என்ன? இன்னைக்கு திமுக ஆட்சியில 9 தெலுங்கர்கள் அமைச்சரா இருக்காங்க. சமூக நீதி அடிப்படையில நாடார்களுக்கு 6 அமைச்சர் முதலமைச்சர் 6 அமைச்சர்கள் பதவி கொடுத்துருக்கு. இது வரைக்கும் கொடுக்கப்படல. தூத்துக்குடி தொகுதியில 500 பேர் கூட இல்லாத கனிமொழியை கொண்டு எம்பி ஆகியிருக்காங்கிறது சமூக அநீதியா இல்லையா? பெரும்பான்மை நாடார் சமுதாயத்திற்கு அநீதி இழுத்து விட்டு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி தேர்தல் நடந்துச்சு. 6 எம்பி ராஜ்யசபா தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ நாடார் சமுதாய மக்கள், திமுகவை சேர்ந்த நாடார் மக்கள், திமுக உழைத்த நாடார்கள் போய் சீட்டுக்கு எங்களுக்கு சமுதாயத்துக்கு ஒரு பிரதித்துவம் இல்லை, பாராளுமன்றத்தில் பெரிய கட்சியா இருக்க திமுகவில் நாடார்களுக்கு பிரதித்துவம் இல்லைன்னு கோரிக்கை வைக்கும்போது அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டு நாடார்களுக்கு வாய்ப்பை கொடுக்காதவர் இன்றைய முதல்வர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். ஆனா அதே இருக்க விஷயத்துல அதே சமயத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே கோரிக்கை வச்ச போது நாடார்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அதிமுகவில் நாடார்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது, ராஜ்யசபாவில் நாடார்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி வாய்ப்பு வழங்கினாரா இல்லையா? அவர் சமூக நீதியை காப்பாத்தினாரா? திமுக சமூக நீதியை காப்பாத்திச்சா? எதா இருந்தாலும் நியாயத்தை உண்மையா பேசணும். இப்ப முத்து ரமேஷ் நாடார் திமுகவை எதிர்க்கிறார். ஆனா ஒட்டுமொத்த நாடார் சமூகத்தில் இருக்கிற சங்கங்கள், அமைப்புகள் எல்லாமே எதிர்க்கிறாங்க. அந்த ஒற்றுமை முதல்ல நாடார்கிட்ட இருக்கா? நல்ல கேள்வி. அதாவது நாடார் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு, நாடார் சங்கங்களை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், தாவேக இருக்கலாம், எதாவது இருக்கலாம். நாடார்களுக்கு நன்மை செய்தால் நாங்கள் வரவேற்போம். நாடார்களுக்கு தீங்கி இழைத்தால், நாடார்களுக்கு துரோகம் செய்தால் நாங்கள் எதிர்ப்போம். தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் புகழை இரட்டடிப்பு செய்யற வேலையை திமுக செஞ்சுட்டு வருதா இல்லையா? என்ன பண்ணுச்சு சொல்லு. இப்ப முந்தானத்துக்கு கூட ஒரு சம்பவம். மன்னார்குடியில பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையங்கிற பேரை மாத்தி மன்னார்குடி நகராட்சி பேருந்து நிலையம் ஒரு பேனர் வைக்கிறாங்க, ஒரு டிஜிட்டல் போர்டு வைக்கிறாங்க. இதற்கு அந்த பகுதியை சேர்ந்த நாம் தமிழர்ல இருந்து அதிமுக எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாக இப்போ நேற்று நைட்டு காமராஜர் பேரை கொண்டு போய் சைடில் ஒட்டுறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் பேர் உங்களுக்கு இப்போ அதோட போட்டோ தரேன், ஒட்டுறாங்க. இப்போ எங்களுடைய கேள்வி என்ன என்பது, பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையங்கிறது அந்த பஸ் நிலையத்தோட பேரா, மன்னார்குடி நகராட்சி பேருந்து நிலையங்கிறது அந்த பஸ் நிலையத்தோட பேரா? எந்த ஊர்லயாவது, எந்த நாட்டிலேயாவது, எங்கேயாவது ஒரு பேருந்து நிலையத்துக்கு 2 பேர்களை வைப்பார்களா?
இப்போ கருணாநிதி பேர்ல பல இடத்துல பேருந்து நிலையத்தையும் வச்சிருக்காங்க. ஒரு சைடில் திருச்சி மாநகராட்சி பேருந்து நிலையம்னு சொல்லி ஒரு பேனரும் ஒரு போஸ்டரும், ஒரு சைடில் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் ஒரு பேனர் எங்கேயாவது வச்சிருக்காங்களா? காமராஜர் பேர்ல பேருந்து நிலையம் இருக்கு, காமராஜருடைய படத்தை எங்கேயாவது ஒட்டியிருக்காங்களா? கருணாநிதிக்கு மட்டும் அங்க ஒரு 15 அடியில 20 அடியில திருச்சியில செலவு வச்சிருக்கீங்கல்ல, மன்னார்படியில புதுப்பிச்சு தானே கட்டுறீங்க. காமராஜர் பேர்ல தானே அது பல வருஷமா இருந்துச்சு. அப்போ காமராஜர் ஐயாவுக்கு ஒரு செலவு வைக்கணுங்கிற அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு மக்கள் கோரிக்கை வச்சுதான் தெரியணுமா? சொல்லிருக்கியா? உச்சநீதிமன்றத்துல போயிருக்காங்க, அவங்க செலவு வைக்கிறதுனாலே அனுமதி வாங்கிட்டு தான் வைக்கணும்ன்ற மாதிரி. இது ஏற்கனவே இருந்தது. அப்புறம் எப்படி திருச்சியில எப்படி நீங்க கருணாநிதி சிலையை வச்சீங்க? இங்க ஓமந்தூர் மாளிகை மருத்துவமனைக்கு முன்னாடி எப்படி கருணாநிதி சிலை வந்துச்சு? தெருவுக்கு ரோட்டுக்கு கருணாநிதி சிலையெல்லாம் எப்படி வந்துச்சு? உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிச்சு நீங்க கருணாநிதி சிலை வைக்கவே இல்லையா? திருச்சி பேருந்து நிலையத்துக்கு போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் டிஜிட்டல்ல ஒரு போர்டு ஓடிக்கிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 500 இடத்துல கருணாநிதி கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டுன்னு போட்டிருக்கான். மக்கள் எல்லாம் பைத்தியம் ஆயிடுறாங்க. ஒரு இடத்துல பேர் வச்சா அது அவர் பேர் தான் தெரியாதா? இதே மாதிரி கருணாநிதிக்கு வச்ச மாதிரி இப்போ மன்னார்குடியில் வைக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் ஸ்டால் விட்டு பேருந்து நிலையம் காமராஜர் பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் வந்து ஏதோ நீங்க பண்ணிருக்கீங்களா? நீங்க எவ்வளவு தூரம் சொல்றதுல ஐயாவுடைய புகழுக்கு எந்த அளவுக்கு களங்கம் ஏற்படுது? ஒரு பஸ் ஸ்டாண்டு, அது பஸ் ஸ்டாண்டு மன்னார்குடி, அதுவுமே வந்து கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம்னு அவங்க வைக்கலையே, மன்னார்குடி பேருந்து நிலையம் தானே வச்சிருக்காங்க. அது நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா மாத்திட்டாங்க. இப்போ காமராசர் வந்து நாடார்களுடைய சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவா மாத்துறதே முதல்ல எப்படி? காமராசர் அனைவருக்குமானவர் தானே. கரெக்ட். அதாவது இப்ப நீங்க சொல்ற விஷயத்த நான் வரவேற்கிறேன். இது இந்த ஒரு சம்பவம்னா நீங்க சொல்றது பரவாயில்ல, பாராட்டலாம். திருச்சியில பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருந்த நூலகத்தினுடைய பெயரை கருணாநிதி நூற்றாண்டு நூலகம்னு மாற்றும் போது இதே மாதிரி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி, அவங்க கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி போன்றவர்களாம் எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கப்புறம் முதல்வர் என்ன சொல்றாரு? காமராஜர் பேரே வைக்கிறாரு. அதே மாதிரி திருத்தணியில பெருந்தலைவர் காமராஜருடைய காய்கறி அங்காடி இருக்கு, அதுலயும் இதே மாதிரி காமராஜர் பேரை எடுத்துட்டு கருணாநிதி பேர் வைக்காங்க. அங்க உள்ள வியாபாரிகள் ஜி.கே. வாசன் ஐயா, அன்புமணி ராமதாஸ் ஐயா, சீமான் அண்ணன், இப்படி எல்லாரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் காமராஜர் பேர் வைக்கிறாங்க. நம்பியூர்ல இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, தேனியில நடந்திருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் திட்டமிட்டு எங்கெல்லாம் காமராஜர் பேர் இருக்கோ, காமராஜர் பேருக்கு மட்டும் கிடையாது, முத்துராமலிங்க தேவர் பேருக்கும் அந்த மாதிரி கோயில்பட்டியில மாத்தினாங்க. மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வச்சிருக்காங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, இவர்களுடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டிலே நேர்மையான தூய்மையான ஆட்சியை செய்த பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை இரட்டடிப்பு செய்ய வேண்டும். நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட முக்கியமான தலைவர்களுடைய பேர்லாம் எங்கேயும் இருக்கக்கூடாது. எங்கு பார்த்தாலும் எங்க சென்றாலும் கருணாநிதி கருணாநிதி கருணாநிதிங்கிற பெயரை வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளே செயல்பட்டு இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். நீதி கட்சியினுடைய முக்கியமான தலைவர், சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவர், பெரியாருக்கே தலைவராக விளங்கிய பெரிய தலைவர், மதுரை மாவட்ட ஆட்சிக்கழக தலைவராக, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சிக்கழக தலைவராக, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை கொடுக்க வேண்டும் சட்டசபையில் பேசி அவங்களுக்கு உரிமையை பெற்று தந்த தலைவர், சமூக நீதி தலைவர், பட்டி வீரன் பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார். அவருக்கு மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லி பல வருஷத்துக்காக கோரிக்கைக்கு அப்புறம் இப்போ சட்டசபையில் அறிவிச்சாங்க. ஆனா இன்னும் இதே வரைக்கும் ஒரு அடிக்கல் கூட நாட்டல, இடத்த தேர்வு செய்யல. இதே கருணாநிதி பேர்ல ஒரு இடத்துல பேர் வைக்கிறேன்னா அடுத்த 3 மாதங்கள்ல கருணாநிதி சிலையில இருந்து போர்டுல இருந்து எல்லாம் தயாராகி வந்துருது. வரலாறு மறைக்கும் விதமாக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒண்ணு இல்லை, நீங்க வந்து டி நகர் பகுதியில ஒரு பெரிய பஜார் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாண்டி பஜார். அதோட முழுமையான பேர் என்ன? சவுந்தரபாண்டியனார் அங்காடி தெரு, இதுதான் அவருடைய பேரு. அந்த சவுந்தரபாண்டியனார் தான் நீதி கட்சியுடைய முக்கியமான தலைவர். நீதி கட்சிக்கு எதிராக பெரியார் ஈவேரா அவர்கள் செயல்பட்டு இருந்த காலத்துல நீதி கட்சியுடைய கொள்கைகளுக்காக போராடி அதை நடைமுறைப்படுத்திய தலைவர் சவுந்தரபாண்டியனார். ஆனா இன்னைக்கு அரசியல் என்ன சொல்லப்படுதுன்னா, திமுகவுக்கு முன்னாடி திகாக்கு முன்னாடி சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கத்துக்கு முன்னாடி நீதி கட்சி. ஆனா நீதி கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ண பெரியாரு இப்ப நீதி கட்சி தலைவர் ஆயிட்டார்.
இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான அரசியல். இந்த அளவுக்கு பேசுறீங்க இல்லையா? வியாபாரிகள் சங்கம், வியாபார சங்கத்தினுடைய தலைவர், அவருடைய ஆதரவும் யாருக்கு இருக்கு? வியாபார சங்கத்தினுடைய மகன் எந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு? அப்ப அவரு யாரு? நீங்க வியாபாரி சங்கங்கள்ன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது அந்த கட்சிக்கு வந்து வியாபாரிகள் அனுசரியா இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு நம்ம அனுசரியா இருந்தா வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ணலாம், வியாபாரிகளுக்கு ஒரு பாதிப்புனா சரி பண்ணலாம், அப்படிங்கிற மாதிரியான வியாபாரி சங்கங்கள்லாம் அதிகமாக இருக்கு. ஒரு சில பேர் வந்து இப்போ ஒரு வியாபாரி சங்க தலைவர், அவருடைய பையன் திமுகவில் வந்து கஷ்டப்பட்டு வட்ட செயலாளர் இருந்து மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், நகர அமைப்பாளர் இப்படி வந்து ஒரு சீட்டை வாங்கி திமுகவில் எம்எல்ஏ ஆனால் அதை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? மடை மாத்திர விதமாக அவரோட உழைப்பையோ தியாகத்தையோ நீங்கள் பேசலை. ஒரு வியாபாரி சங்க இல்லை, ஒரு வியாபாரி சங்க தலைவருக்கு திமுக எப்படி சொல்றீங்க? திமுக இயங்குகிறதுன்னு சொல்லி இவ்வளவு நேரம் பேச. ஆமா, அதே நாடார் சமூகத்தை சேர்ந்த விக்ரமராஜா மற்றவர்கள் எல்லாமே வந்துட்டு அதுக்கு ஆதரவா இருக்காங்க, திமுக ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்க நிக்கிறாங்க. உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா திமுக நல்லதா, நாடார்கள் செய்யறது நல்லதா? அதாவது சார், சில தலைவர்கள் அரசியல் காரணத்துக்காக ஒரு சில அரசியல் கட்சிகளை ஆதரிப்பார்கள் சார். இன்னைக்கு இருக்கிற சூழல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் விக்ரமராஜாவும் ஒன்னா இருக்கீங்களா? நாங்களும் ஒண்ணுதானே. நாடார்கள் திமுக செஞ்சு தப்புன்னு சொல்லி விக்ரமராஜா பேசுவாரா? அவருடைய மகன் பேசுவாரா? தவறு செஞ்சா கண்டிப்பா பேசுவாரு. அப்ப இந்த வரைக்கும் தவறு செய்யல, அப்ப நீங்க என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க சார்? உங்களுக்கு விஷயத்தை முதல் உள்வாங்கிங்க. அவர்கள் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தால் வியாபாரிகளுக்கு சில நன்மைகள் செய்ய முடியும். அவர்கள் வந்து நாடார் தலைவர்கள் கிடையாது, நாடார் சங்க தலைவர்கள் கிடையாது. வியாபாரிகள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு சொந்தமான வார்த்தை கிடையாது. வியாபாரம் செய்யறது ஒரு குறிப்பிட்ட சாதி கிடையாது. புரியுதா? விக்ரமராஜா என்றவர் எல்லா சமுதாய மக்களையும் அரவணைத்து அவர் ஒரு பொதுவான தலைவராக இருக்கிறார். விக்ரமராஜா மட்டும் கிடையாது, முத்துக்குமார் நாச்சி இருக்காங்க, கொளத்தூர் ரவி இருக்காரு, வெள்ளநாச்சி பையன் டைமண்ட் ராஜா இருக்காரு, சவுந்தரராஜா இருக்காரு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. நீங்க வந்து ஒரே ஒரு தலைவர் பேர் தான் உங்களுக்கு தெரியுது. சொல்ல போனா விக்ரமராஜா அதிமுகவுடைய நிர்வாகியா கேட்க பகுதியில் இருந்தவர். இது யாருக்காவது தெரியுமா? அரசியல் வேறு, இது வேறு. இப்ப எங்க சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனை, நாங்க திமுகவுக்கு எதிரிகள் கிடையாது. இன்னைக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், குறிப்பா இப்ப இந்த மாசத்துல நடந்த சம்பவத்தையும் உங்களுக்கு சொல்றேன். 10 நாளைக்கு முன்னாடி 10ஆம் தேதி சாமலாபுரங்கிற ஊர் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி என்பவர் பழனிசாமி என்கின்ற சமூக ஆர்வலரை கார் ஏற்றி படுகொலை செய்யறாரு. அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். எதுக்காக கொலை செய்யறாரு? இவர் செய்த ஊழல்களை, இவர்கள் செய்த முறைகேடுகளை, இவர் செய்த தவறுகளை மக்கள் மன்றத்திலும் ஆட்சியாளர்களுக்கும் தெரியப்படுத்துற விதத்துல அவர் செயல்பட்டதனால அவருக்கு வந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு கையெட்டு கொடுப்பதாக பேரங்கள் பேசப்பட்டு அவர் எதுக்கு மறுத்து நான் மக்கள் சேவை மகேசன் சேவை தான், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீதியின் வடிவமாக நின்றனால கார் ஏற்றி ஊரை பேரூராட்சி தலைவரே படுகொலை செய்கிறார். திமுகவை சேர்ந்தவர். அவர் கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா திமுகவுடைய தலைமை இது வரைக்கும் அவரை கட்சி விட்டு நீக்கிருக்கா? நீக்கல. நீங்க சொல்ற சம்பவத்தினுடைய உண்மையான செய்தி எப்படி தெரியுங்களா? சொல்லுங்க. தன்னுடைய தவறை சுட்டிக்காட்டிய நபரை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, விரோதம் காரணமாக கொன்ற நபர் திமுக நபர் அப்படிதான் சொல்லணும். அவர் நாடாருங்கிறதுக்காக திமுக காரர் போய் கொன்னாரு அப்படின்றதெல்லாம் அங்க ஒண்ணும் பேச்சே கிடையாது. இறந்தவர் நாடாரா இருக்காரு, அதுக்குண்டான நடவடிக்கை திமுக அரசு எடுக்கலையே. இப்போ இதே உதாரணத்துக்கு முதல்வர் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், இல்ல எடப்பாடியாரா இருக்கட்டும், இல்ல யாரா இருக்கட்டும், எந்த கட்சி அரசியல் கட்சி தலைவரோ அவர்கள் கட்சியை சேர்ந்தவர் தவறு செஞ்சா உடனே கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்குவாங்களா மாட்டாங்களா? கொலை செய்து கொலை குற்றவாளி ஜெயில இருக்கிற இது வரைக்கும் கட்சி விட்டு ஏன் நீக்கல? கொலை குற்றவாளி இது வரைக்கும் எப்படி பேரூராட்சி தலைவராக இருக்காரு? அப்படி இருக்கிற பேரூராட்சி தலைவராகவும் ஆளுகின்ற கட்சியினுடைய முக்கிய பிரமுகராக இருக்கிறவருக்கு எதிராக எப்படி வந்து இந்த கொலையை பார்த்தவர்கள் எப்படி சாட்சி சொல்ல வருவாங்க? அவங்களுக்கு கொலை மிரட்டல் வருமா வராதா? கொலை செய்யப்பட்ட பழனிசாமி நாடரோட மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது. அவரது மகன்கள் 2 பேருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது. கட்சி பதவியில் இருந்தோ அரசு பதவியில் இருந்தோ அவங்களை நீக்கி இருந்தா அவர் வந்து மிரட்டதுக்கு பயப்படுவாரு. அவர் மீது ஒரு சும்மா கண் துடைப்பு நடக்குமா ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு கட்சி பதவியும் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. பேரூராட்சி தலைவர் அப்படியே இருக்கும்போது பாதிக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கிறது யோசிச்சிங்களா இல்லையா? நாடார் சமுதாயம் ஒரு நாதியற்ற சமுதாயம், நாடார் சமுதாயம் ஒரு வியாபார சமுதாயம். இவனுக்கு ரோட்ல இறங்கி போராட மாட்டாங்க. அதெல்லாம் நாடார் இருந்தால் கொலை பண்ணாலும் யாரும் வர மாட்டாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கொலை நடந்திருக்குன்னு நாங்கள் குற்றம் சாட்டுறோம். இதே வேற ஒரு சமுதாயத்தில் இதே போன்ற சம்பவம் நடந்திருந்தா 5 நாளைக்கு உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் பண்ணி பஸ்ஸை கொளுத்தி ரயிலை கொளுத்தி மிகப்பெரிய வன்முறை போராட்டங்கள் வெடித்திருக்கோம். நாடார் வந்து இவனுக்கு பொட்டலம் கட்டுறதை விட்டுட்டு கடையை விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்கன்ற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு வந்து கொலை செய்யறது கூட உங்களுக்கு எளிமையா போயிருது. இப்போ நாடார் சமுதாயத்தோட ரெப்ரசன்டேட்டிவா நாடார் தான் வைக்கணும்.
சரிதான். நாடார் சங்கத்தை கனிமொழியுடைய அம்மா யாரு? நாடார் சமூகமா இல்லையா? கிடையாது. கனிமொழியுடைய அம்மா நாடார் சமூகம் கிடையாது. இது வரைக்கும் அவங்க எங்கேயாவது வந்து நான் நாடார் சமுதாயம்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை ஏதாவது பேசியிருக்காங்களா? அவங்க சொல்லல, உங்களுக்கு தெரியும்ல. அவங்க நாடார் சமுதாயம் கிடையாது சார். யார் சொல்றா நாடார் சமுதாயம்? கனிமொழியோட முதல் கணவர் நாடாரு. அந்த அடிப்படையில் கனிமொழி எல்லாரும் நாடாருன்னு சொல்றாங்க. முதல் கணவர் நாடாரா இருக்கிறதுனால கனிமொழி நாடாரா இருந்திருக்கலாம், அவங்க அம்மா நாடாரா இருந்திருக்கலாம், அவங்க அப்பா கருணாநிதி நாடாரா இருந்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கருணாநிதி நாடாரா? கருணாநிதி தன்னை வந்து எந்த ஜாதியும் இது வரைக்கும் சொல்லலைன்றீங்க. அப்போ கருணாநிதி நாடாருன்னு நாடாரா இருக்கிறதுனால தான் கனிமொழி நாடாருன்னு சொல்றீங்களா? நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? அதாவது சார், ஒரு சாதி, அந்த சாதிக்கு அந்த சாதி சேர்ந்தவங்க தான் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கணும். ரோட்ல போறவங்க வர போறவங்க எல்லாம் நாடாருன்னு எப்படி சொல்ல முடியும்? நாடார் சமுதாயம் வந்து இந்த நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக எவ்வளவு தியாகங்கள் செஞ்ச சமுதாயம். அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக ஏதோ ஒரு சாதியினரை கொண்டு வந்து நாடாருன்னு சொல்றதுங்கிறது நியாயமா? கனிமொழி என்ன சமூக சார்ந்தவர் சொல்லி நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க? அவங்க நான் ரெப்ரசென்ட் பண்ணல சார். சொல்லுது நீங்க நாடார் இல்லன்றீங்க, திமுக நாடாரும் இல்லன்றீங்க. கனிமொழியுடைய அப்பா கருணாநிதி நாடார் கிடையாது, இசைவாளர். அப்போ ஒண்ணு அந்த அம்மா இசைவாளர் சாதின்னு தான் சொல்லணும். அவங்க அம்மா என்ன ஜாதின்னு இது வரைக்கும் தெரியல. அந்த அம்மாவுடைய முதல் கணவர் அதிபன் போஸ் சிவகாசி சேர்ந்தவர் நாடாரு. அதனால நீங்க நாடாருன்னு சொல்றீங்களாங்கிறத எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இப்ப இருக்கிற சமுதாயம், இப்ப இருக்கிற கணவர் வந்து என்ன ஜாதி? அப்போ வந்து முன்னாள் கணவர் ஜாதின்னு நாங்கள் சொல்லுவோம் ஓட்டுக்காக. இப்போ நாளைக்கு வேற ஒரு தொகுதியில் நின்று தேவர் சமுதாய தொகுதியில் நின்று என் கணவர் ரெண்டாவது கணவர் தேவர் சமுதாயம், அதனால நான் தேவருடைய பிரதிநிதினு அவங்க சொல்லுவாங்களா? என்னங்க இது? இதே மாதிரி ஒரு ஐயோக்கியத்தலை அரசியலை வந்து இந்த தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தமிழ் சமுதாயம் பாதிக்கப்படுது, நாடார் சமுதாயம் நாடார் அல்லாத ஒருவரால் பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் எப்படா கனிமொழியை நாடார் சொல்லுவீங்கன்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இவ்வளவு சொல்றீங்களா? நாளைக்கே வந்து வியாபாரிகள், திமுக வியாபாரிகள் அணி அப்படின்ற மாதிரி ஒரு அணி ஆரம்பிச்சு அதுக்கு வந்து உங்களையே தலைவரா போட்டு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சங்கங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சங்கங்கள்லாம் அப்படியே பொதுச்செயலாளர், துணை தலைவர், துணை அமைப்பாளர், பொறுப்பாளர் சொல்லி நியமிக்கிறாங்க அப்படின்னா நீங்க நீங்க உடனே மாத்தி பேசுறீங்களா? திமுக நடந்துட்டு இருக்கு. 100% பேச மாட்டோம். திமுக வந்து நாடார்களுக்கு அநீதி விளைவிக்கிறது இந்த விஷயத்திலையும் நம்ம சொல்லலாம். பொதுவாக வணிகத்திலே அதிக அளவில் இருக்கிறது தமிழர்கள் வந்து நாடார்களுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அரசியல் கட்சி எல்லாத்துலேயுமே வணிகர் அணினா நாடார்களுக்கு தான் பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த திமுகவில் பாருங்க, நாடார்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து சமூக அநீதி கட்சி, சமூக நீதி கட்சி கிடையாது, சமூக அநீதி கட்சி. உண்மையாலுமே சமூக நீதி அவங்களுக்கு தெரிந்திருந்தால் திமுகவில் எத்தனை நாடார்களுக்கு சொன்ன மாதிரி இருக்காங்களா? யாரையாவது ஒருத்தரை வணிகர் அணி தலைவர் ஆக்கியிருக்கலாம்? இது வரைக்கும் ஆக்கல. திமுகவில் மாநில நிர்வாகியா கலைஞர் கருணாநிதியுடைய காலத்துல முன்னாள் அமைச்சர் சர்க்குண பாண்டியன் அவர்கள் துணை பொதுச் செயலராக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மாநில நிர்வாகிகள் நாடார்கள் யாராவது இருக்காங்களா? இது ஒரு சமூக நீதி கட்சி. அப்படிங்கிறதுக்கு சமூகத்தை சேர்ந்தவர்களும் எங்களுடைய இதுல ரெப்ரசன்டேட்டிவா வரணும் அப்படின்னா இதுக்கு நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். அவங்களுடைய ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்து யார் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு ரெப்ரசன்ட் கொடுக்கணும். இதுதான் கொடுக்கணும். கடைசி புள்ளியில எங்க வந்து நிக்கணும்? மக்கள் தொகை கணக்கெடுப்புல சென்சஸ்ல தான் வந்து நிக்குது. நீங்க கேக்குறீங்கன்னா இப்போ மொழியா இருக்காப்பா, செட்டியா இருக்காப்பாங்க, எல்லாரும் இல்லை சார். யாரு வேணாலும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு சார். கேட்கறது இப்ப தமிழ்நாட்டுல 50,000 பேர் கூட இல்லாத சாதி தான் முதல்வர், துணை முதல்வர். தூத்துக்குடியில் 500 பேர் நபர் இல்லாத தொகுதியில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய சென்னையில் 500 பேருக்கு இல்லாத சாதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். இப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேருக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறது திமுக. குடும்பத்தைக்காரங்க தங்க சாதிக்காரங்களுக்கு கொடுத்திருக்கிறது திமுக. இன்னும் சமூக அநீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் தெலுங்கர்களுக்கு வாய்ப்பு, மத்திய சென்னையில் தெலுங்கர்களுக்கு வாய்ப்பு, மதுரை தமிழ் வளர்த்த மதுரை, தமிழ் சங்கம் வளர் 4வது தமிழ் சங்கத்தை வளர்த்த மதுரை, தமிழுக்கு பேர் போன மதுரையில் தெலுங்கர்களுக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி முத்துநகர் தென்னிந்தியாவின் நுழைவாயில், அங்க தெலுங்கர்களுக்கு வாய்ப்பு. இப்படி தமிழர்களை, நாடார்களை மட்டும் கிடையாது, தமிழ் சமூகமான அனைத்து சமுதாயத்திற்கு எதிரான சமூக அநீதி செய்யக்கூடிய கட்சியாக திமுக திகழ்கிறது. 2026 தேர்தல்ல எப்படி வாக்குறுதிகள் முந்தைய தேர்தல் 2021 கொடுத்தாங்களோ அது போல வாக்குறுதிகள் இருக்கும். உங்களுடைய சங்கங்கள், அமைப்புகள் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க, உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதோ பண்றாங்க அப்படின்னா நீங்க திமுக வாக்களிச்சிருவீங்களா? அதாவது 2021 திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து முழுமையாக பெருந்தலைவர் காமராஜர் புகழை இரட்டெடுப்பு செய்யும் வகையில் முன்னாள் அமைச்சர், முதல்வர், திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் தொடர்ந்து பேசி மன்னிப்பு கேட்கறது, வருத்தம் தெரிவிக்கிறதுலாம் வாடிக்கையாக நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. அதே மாதிரி பெருந்தலைவர்
ஆர்எஸ் பாரதி மன்னிப்பு கேட்டாரு, ராஜீவ்காந்தி வருத்தம் தெரிவிச்சாரு. இதெல்லாம் நீங்க படிச்சீங்களா இல்லையா? கட்டை வீரலை வெட்ட சொன்ன பெருந்தலைவர் காமராஜருக்கே சமாதி கட்டுவோம்னு சொல்லி பேசின ஆர்எஸ் பாரதிக்கு கடுமையான கண்டனங்கள், எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து இது வந்து அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு. ராஜீவ்காந்தின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, மாணவர் அணி அமைப்பாளரா, அவரு ஒரு புஸ்தக வெளியீட்டுல ஆமா அவரு காமராஜரை பத்தி நான் நிறைய பேர் மனது புண்பட்டுச்சு, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னாரு. திருச்சி சிவா இது வரைக்கும் வருத்தம் தெரிவிக்கவில்லை. அதற்காக பல கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கல்விக்கேடை அழித்தல் அமைச்சது திராவிட இயக்கம்னு சொல்றாரு. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா 1880 பள்ளிக்கூடங்களை நாடார் உறவின் மூலம் உருவாக்கி அனைத்து சமுதாய மக்களையும் படிக்க வைச்ச சமுதாயமா நாடார் சமுதாயம் இருக்கு. குறிப்பா 1954 ஆட்சிக்கு வந்த பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் அனைவரும் படிக்க வேண்டும், ஐஏஎஸ் ஆக வேண்டும், ஐபிஎஸ்சி ஆக வேண்டும், நேர்மையான தூய்மையான அரசு அதிகாரிகள் வர வேண்டும், அப்போதான் இந்த நாடு வந்து செழிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பிச்சை எடுத்தனாலும் படிக்க வைப்போம்னு சொல்லி சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்காக ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்து எல்லாரும் ஒண்ணுன்னு சொன்ன காமராஜர். அப்படிப்பட்ட காமராஜரை ஊழலுக்காக ஆட்சிக்கு கலைக்கப்பட்ட கருணாநிதியும் காமராஜரும் ஒன்றுங்கிற மாதிரி கலைஞரும் கருமவீரனும் ஒரு புஸ்தகத்தை போட்டு காமராஜரும் கருணாநிதி ஒண்ணுதாங்கிற மாதிரி எழுதுற மாதிரியான விஷயங்கள்லாம் திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. இது எல்லாமே நாடார் சமுதாய மக்கள் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. நாடார்களுக்கு நாடாளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் இல்லைங்கும் போது திமுக வியாபாரிகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. 15% நாடார்களே வந்து உறுதியாக இறுதியாக திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவார்கள். திமுக நாடார் விரோத அரசியலை தொடர்ந்து செய்து வருகிறது, அதை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாடார் சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சேர்ந்து திமுகவுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள். அழுத்தமான தகவல். நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி.